வணக்கம். எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் அதிலிருந்து நான் விக்னேஷ். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பெட்ல ஃபுல்லாமே கொடி கொடியா ஓடி போயிருக்கு. நிறைய பெட்ல வந்து இந்த மாதிரி கண்டாமினேஷன்ஸ் இருக்குது. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைக்கோல் பிரச்சனை. நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, சார் மழையில் நனைஞ்சிச்சு வைக்கோல், இது ஒரு தடவை நனைஞ்சிச்சு, எடுத்து மறுபடியும் காய போட்டு மறுபடியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அது வந்து ஒர்க் மேலே தான் நனைஞ்சிருக்கு, அது மட்டும் பொடி உள்ள யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிலாம் கேட்பீங்க. பட் நான் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக கண்டாமினேஷன் ஆகும்னு சொல்லுவேன். ஸோ பட் அதுதான், ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு 2, 3 கட்டு மட்டும் மழையில் நனைஞ்சிருச்சு. சரி, ஓகே, லைட்டாக நனைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். பட் அது கண்டிப்பாக கண்டாமினேஷன் வரும்ன்ற டவுட் இருந்துச்சு. அதே மாதிரி கண்டாமினேஷன் ஆயிடுச்சு. ஸோ எத்தனை பெட்டு போயிடுச்சுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 2, 3 நாள், ஒரு 3 கட்டுக்கு போட்ட பெட் வந்து டோட்டலாக வந்து காலி. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயராக ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு. அதுலேயும் ஒரு சில பெட்ஸ் நல்லா வந்திருக்கு. ஸோ ஒரு சில பெட்ஸ் வந்து ஃபார்மிங் ஆயிருக்கு. இது ஃபுல்லாமே கண்டாமினேஷன் தான். கிட்டத்தட்ட ஒரு 50, 100 பெட்டு கிட்ட காலி. எல்லாமே வந்து போச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 3 கட்டு வைக்கோல், 2 கட்டு வைக்கோல் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றத நினச்சி நம்ம வந்து அந்த வைக்கோல் அப்படியே யூஸ் பண்ணுறோம். பட் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது போட்ட விதை, கெமிக்கல்ஸு, லேபர் சார்ஜஸ்ஸு, முக்கியமாக இத்தனை நாள் வந்து ஒரு ஒரு 3 நாள் ஒர்க்கு ஸ்டாப் ஆகும்போது, அது போட்ட பெட்லாம் வந்து கண்டாமினேஷன் ஆகும்போது, அதில் வர வேண்டிய ஈல்டு வராது. ஸோ அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம காலம் கொடுக்க முடியாமல் போயிடும். கண்டாமினேஷன் ஆகிருக்கும். ஸோ அதனால் எல்லாமே நமக்கு லாஸ் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மழையில் நனைஞ்ச வைக்கோலை எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணாதீங்க. பச்சை வைக்கோல் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஊற வச்சு 2, 3 நாள் கழிச்செல்லாம் தயவு செய்து பெட்டு போடாதீங்க. ஸோ நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட்டு வேறு வழி இல்லை. நம்ம இவ்வளோ நாளாக நானே பண்ணிக்கிறேன். பட் ஒரு சில டைமில் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் பண்ணுறது. சரி பார்ப்போம், வராது, சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பில். பட் அது வந்து அதோட வேலையை கண்டிப்பாக காட்டிடும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு மழையில் நனைஞ்ச வைக்கோல் எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. அது ஒரு சில பெட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த ரீசன்னால ஒரு சில பெட்டில் வந்திருக்கு. பட் மேஜராக வந்து நிறைய பெட்ஸ் வந்து ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வளரல. அப்படியே ஃபுல்லாமே அழுகிருச்சு. ஸோ ஃபுல்லாமே இதை வந்து இன்கம் மஷ்ரூம் முளைச்சிருச்சு. டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாலும் அப்படி இன்கம் மஷ்ரூம் முளைச்சிருச்சு. ரீசன் வந்து இது இப்படி ஆனதுக்கான காரணம் 100% வைக்கோல் கம்ப்ளைண்ட் தான். ஸோ வைக்கோல் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த சரியில்லாத வைக்கோல் வந்து மழையில் நனைஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த மழையில் நனைஞ்ச வைக்கோலை வந்து போட்டதுனால அது டோட்டலாகவே வந்து வளராமல் போச்சு. ஒரு பெட்டில் வந்து நம்மளோட விதை வந்து வளரல அப்படின்னா அதில் கண்டிப்பாக அதில் வந்து வேறு ஒரு காலம் முளைக்கும். அதான் இன்கம் மஷ்ரூம். ஸோ அந்த மஷ்ரூம் வந்து முளைச்சிருச்சு. ஸோ இதுதான் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு மழையில் நனைஞ்ச வைக்கோல் எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ எப்பயுமே வந்து பாசிட்டிவாக நல்லா வருதுன்னு மட்டும் வீடியோஸ் போட்டால் பார்த்தாது, நெகட்டிவ் வீடியோஸும் போடணும். எனக்கு நடக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை எப்படி சரி பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்கேன். இப்போ அதே வீடியோ ரிப்பீட் பண்ண வேண்டாம் தான் நிறைய வீடியோஸ் போடுறதில்ல. பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்கறதுனால அந்த வீடியோஸும் போடுறோம். நமக்கு வரக்கூடிய நல்லா ஈல்டு வரது மட்டும் இல்லை, கண்டாமினேஷன்ஸ் ஆனது கண்டிப்பாக வீடியோஸில் போடுவோம், பார்த்துக்கங்க. பெட்டெல்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி வீசிட வேண்டியது தான். இது அப்படியே வச்சிருந்தோம்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு, காலம் வரும்னு பார்த்தோம்னா, மற்ற இடத்துல ஃபுல்லாக கண்டாமினேஷன் இருக்கனால அது அப்படியே வந்து என்ன ஆகும்னா, அப்படியே அழுக ஆரம்பிச்சு இந்த தண்ணி வந்து அப்படியே கொஞ்சமாக ட்ராப் வைக்கிறப்ப கீழே இருக்க பெட் எல்லாமே வீணாக போயிடும். ஸோ கொசு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டாமினேஷன் ஆச்சுன்னா அந்த பெட் அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி வெளியே வீசுங்க. கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. இந்த பெட்டு கண்டாமினேஷன் ஆகி இந்த பெட் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு, காலம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே அழுகி கீழே இருக்க பெட்டை சேர்த்து கண்டாமினேஷன் ஆகி விட்டுரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கண்டாமினேஷன் ஆச்சு அப்படின்னா உடனே ரிமூவ் பண்ணி தூக்கி வெளியே வீசுங்க. ஓகேங்களா?